பொய்யான விமர்சனங்களுக்கு, பொய்யான அவதூறுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லி இருந்தாலுமே, அந்த விமர்சனம், அந்த அவதூறுன்றது நாளுக்கு நாள் அதிகமாக ஒருவேளை திரு சீமான் அவர்கள் யாருன்னே தெரியாது. திரு சீமான் அவரோட மேடை பேச்சை நான் முழுசா கேட்டதே கிடையாது. திரு சீமான் அவர்கள் தன்னோட கொள்கையை என்ன சொல்றாரு? திரு சீமான் அவர்கள் தன்னோட கோட்பாடா என்ன சொல்றாரு? திரு சீமான் அவர்கள் தன்னோட சித்தாந்தமா என்னத்தை முன்வைக்கிறாரு? திரு சீமான் அவர்கள் தன்னோட செயல்பாட்டு வரைவில் என்ன மாதிரி திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இதை எதை பற்றியுமே தெரியாத ஒரு சாமானியர் தாவேக்காவை சேர்ந்தவங்க பரப்புற அந்த வெட்டி ஒட்டப்பட்ட காணொலிகளை மட்டும் பார்த்தாங்கன்னா உண்மையிலே திரு சீமான் அவர்கள் பொய்யா பேசுகிறாரு. திரு சீமான் அவர்கள் மாற்றி பேசுகிறாரு. திரு சீமான் அவர்கள் நாகரிகமற்ற முறையில் பேசுகிறாரு. திரு சீமான் அவர்கள் மக்களை குடிக்க சொல்கிறாரு. திரு சீமான் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாரு. திரு சீமான் அவர்கள் கணக்கே இல்லாமல் கதை விடுறாரு. திரு சீமான் அவர்கள் ஒரு கட்சியோட தலைவர் இல்லை. திரு சீமான் அவர்கள் ஒரு 3ஆம் கட்ட பேச்சாளர். திரு சீமான் அவர்கள் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் அப்படின்ற ரேஞ்சுக்கு திரு சீமான் அவர்களுக்கு எதிராக தாவேக்காவை சேர்ந்தவங்க பரப்புற வெட்டி ஒட்டப்பட்ட காணொலிகளை பார்த்தா எல்லாருக்குமே திரு சீமான் அவர்கள் மேலே ஒரு வெறுப்பு உருவாகுன்றத யாராலையுமே மறுத்து பேச முடியாது.